பின்னால் இருக்கிற கிழவரப்பள்ளி அணை இன்று அதில் ஒரு ஷட்டர் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஷட்டர் திறப்பால் இந்த நுரையை நீங்கள் பார்க்கலாம். ஆகாயத்தில் பறக்கின்ற நுரை. இந்த நுரைக்கு காரணம் பெங்களூர் நகரம் மற்றும் பெங்களூர் சுற்றியில் உள்ள தொழிற்சாலைகள் உள்ள கழிவு, ரசாயன கழிவு, அது மட்டுமல்ல பெங்களூர் நகரத்தில் உள்ள திடக்கழிவு நேரடியாக இந்த ஆற்றிலே கலந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழக அரசும் சரி, கர்நாடக அரசும் சரி, இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இது 2014-15 வரை இது ஒரு பிரச்சனையாக இங்கே மக்கள் பார்க்கவில்லை. அதன் பிறகுதான் மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பு விஞ்ஞானிகள், நிபுணர்கள் எல்லாம் இங்கே கண்டுபிடித்து இதில் பார்த்தால் அவ்வளோ மோசமான ரசாயனங்கள், மர்க்கரி உள்ளிட்ட, சல்பர் உள்ளிட்ட அத்தனை திடக்கழிவும், டயாக்சின் உள்ளிட்ட அத்தனை கழிவுகளும் இதில் கலந்து கொண்டு இந்த தண்ணீர் தான் லட்சக்கணக்கான மக்கள், தமிழக மக்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் இந்த தண்ணீரை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தண்ணீர் தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், இந்த மாவட்டத்தில் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள் இந்த சாக்கடை தண்ணி, கழிவு தண்ணி, ரசாயன கழிவைத்தான் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.